எங்க அண்ணனை தப்பா நினைக்காதன்ற. ஆண்டவன் நல்ல வேணா அவனை டெஃபெண்டமா படிச்சான். அந்த ஒரு வித்தியாசம் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அவன் உன்னை கொண்டுட்டு நான் தான் சிவான்னு சொல்லி என்னோட குடும்பம் நடத்திட்டு இருப்பான். 25 வருஷம் 10 மாசம் எங்க அம்மா வயித்துல இருந்து நான் கூட இருந்திருக்கேன். எனக்கு தெரியாது அவனை பத்தி. வாட்ச்மேன் திங்ஸ் எடுத்துக்க. பாய் பிரியா. ஏய் என்ன அவசரம்? 2 பேரும் உள்ள வந்துட்டு போங்க. சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல நாங்க கிளம்புறோம். சரி. ஏய் பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. Bye. 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 ஐயோ நான் ஷாப்பிங் போயிட்டு வரதுக்குள்ள எல்லாமே மாறிடுச்சு. அம்மா என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்க? நீ ஷாப்பிங் வந்திருக்கலாம். எவ்வளவு ஜாலியா இருந்தது தெரியுமா? உமா ஹஸ்பண்ட் ஒரு நேவி ஆபீசரா இருந்தும் கூட சின்சியர் ஹஸ்பண்டா ஷாப்பிங் எல்லாம் வராரு. நீ சின்சியர் ஏதாவது பண்ணிருக்கியா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். வேண்டாம் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். சரி என்ன சொல்ல போற? அப்ப பேசாம இரு. பட் உனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு. நீ வீட்ல சும்மா இல்லாம எல்லாம் நல்லபடியா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க பாரு. That's good. அறிவு இருக்கா உனக்கு? இவ்வளவு சவுண்ட வச்சு கேட்டனா உங்க அண்ணன் மாதிரி உன் காதும் செவிடாயிடும். அங்க எல்லாம் ரெடி. என்ன ஃபர்ஸ்ட் சோறு சாப்பிடுறியா சப்பாத்தி சாப்பிடுறியா? சோறு சாப்பிடுறியா சப்பாத்தி சாப்பிடுறியா? சொல்லு சொல்லு. ஓ குஷியா இருக்கியா? ஃபர்ஸ்ட் நோ நோ நான் கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கேன்ல. ஃபர்ஸ்ட் நான் சமைச்சதை சாப்பிடு. அப்புறம் அப்புறம் ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எப்படிலாம் நடக்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? கிட்ட வா, காது கொடு. அப்போ நீ என்ன பண்ணணும்? ஹாப்பியா? இதுக்கு மட்டும் பேச்சே இருக்காது. पीछे साउंड आ रहा है, चल के देख। क्या सर?
கம் ஆன். கொஞ்சம் இரு. ஹலோ பிரியா, நான் சிவா பேசுறேன். நான் இல்லாதப்ப உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியா? சொல்லு, ஃபோன் பண்ணியா? அதான். இது யார் தெரியுமா? சுதா, உன் அண்ணனோட பிஏ. என்னவா இருக்கும் தெரியுமா? உங்க அண்ணன் காலை உடைச்சிட்டான், கைய உடைச்சிட்டான் அப்படின்னு டிராமா பண்ணி உடனே வர சொல்லுவான். பிரியா, நான் சிவா, நான் எங்க இருக்கேன்? என்ன கரெக்டா? இப்போ இது நமக்கு தேவையில்லை. பிரியா, நான் எங்க இருக்கேன்? அது கொடு. திருப்பி போன் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? வா. நோ. என்ன சொன்ன? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன் காதுல என்ன சொன்ன சொல்லு. சொல்லு, நான் காதுல என்ன சொன்னேன் சொல்லு. நான் என்ன சொன்னேன்னு சொல்லு. சொல்லு, நான் உன் காதுல என்ன சொன்னேன்? நான் உன் காதுல என்ன சொன்னேன்னு சொல்லு. சொல்லு, நான் உன் காதுல என்ன சொன்னேன்னு சொல்லு. சொல்லு, நான் என்ன சொன்னேன்? சிவா, ஐயோ சிவா, அப்ப சிவாக்கு என்னாச்சு? சிவா, Watchman. You. உமா. நான் உமா ஹஸ்பண்ட் பேசுறேன். சார், நான் பிரியா பேசுறேன்.
என்னாச்சு? அங்க ரிலாக்ஸ். சிவா, 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 சிவா சிவா, சிவா, என்னாச்சு? ஐயோ அது சிவா இல்ல. என்னது? என்னால உன்னை கொல்ல முடியாது. இந்த உருவத்தை என்னால கொல்ல முடியாது. சிவா எங்கடா? சிவா எங்க? சிவா என்ன பண்ண? சிவா என்ன பண்ண? நீ போயிடு. நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ போயிடு. என்ன மன்னிச்சு பிரியா. இதுவரை நான் சொல்ல முடியாது, பேச முடியாது போன என் உணர்வுகள், என் வாயால் நான் கூறி, என் காதால் நான் கூட கேட்க முடியாது போன என் உணர்வுகள், என் இதய துடிப்பில் மட்டும் கலந்திருக்கும் என் உணர்வுகள். அன்றொரு நாள் அவளை சந்தித்தேன். அவள்தான் என் ஆண்மையை சுண்டி இழுத்தவள். அவள் நிழலை கையில் வைத்துக் கொண்டு நிஜத்தை தேடி அலைந்தேன். அவளுக்கும் சேர்த்து நான் ஒருவன் மட்டுமே காதல் செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் அவள் என் இல்லம் தேடி வந்தாள். வந்தவள் காண வந்தது என்னை அல்ல, அவள் காதலன் ஆகிய என் தம்பியை. அங்கு நான் கண்டது என் தம்பியை அல்ல, நான் காதலித்த பெண்ணின் காதலனை. எனக்கு சொந்தமான அந்த உதடுகள் என்னிடம் கூறின, உங்கள் இருவரில் முதலில் நான் உன்னை சந்தித்திருந்தால் நான் உன்னைத்தான் காதலித்திருப்பேன் என்று. அப்படி ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்க தவறியது யார்? அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்க தவறியது யார்?
என்னை வாய் பேச முடியாதவனாகவும் காது கேட்க முடியாதவனாகவும் படைத்த போது கூட அந்த ஆண்டவனை நான் பழித்ததில்லை. அவளை அடைய முடியாதவனாக படைத்தானே, அதற்காக அந்த ஆண்டவனை பழிக்கின்றேன். என்னை கட்டி தழுவ வேண்டிய கைகளாலேயே என்னை கொலை செய்யும் நிலை செய்தானே, அதற்காக அந்த ஆண்டவனை பழிக்கின்றேன். என் உணர்வுகளையும் என் ஆசைகளையும் இந்த கல்லறைக்குள் பூட்டி வைத்து விட்டானே, அதற்காக அந்த ஆண்டவனை பழிக்கின்றேன். இங்கே தூங்கிக் கொண்டிருப்பது நான் மட்டுமல்ல, என் உணர்வுகளும் என் ஆசைகளும் தான். இன்னும் உயிருடன் இருக்கும் என் உணர்வுகளும் என் ஆசைகளும் தான்.